மின்சார பேருந்தை தனியார் மயமாக்கும் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு போதிய புரிதல் இல்லை என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மின்சார பேருந்துகளை தனியார் மயம் ஆக்குவது நஷ்டத்தை ஏற்படுத்தும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்துக்கு பதிலடி கொடுத்தார். மின்சார பேருந்து அதிக விலை கொண்டது என்ற நிலையில் அதனை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து பெரும் செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என கூறினார். மேலும் மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்குமான பணியாளர்கள் நம்மிடம் போதிய ஆட்கள் இல்லை என கூறியவர், எடப்பாடி பழனிசாமிக்கு போதிய புரிதல் இல்லாமல் அரசியலுக்காக இவ்வாறு பேசி வருகிறார் என விமர்சித்துள்ளார். அவருக்கு இது குறித்து புரிதல் இல்லை. நாங்கள் முன்னே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். மின்சார பேருந்து என்பது அதிக விலை கொண்டது. அதை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து அதற்கு பெரும் செலவு செய்து முதலீடு செய்ய வேண்டிய சூழல், அதை தவிர்க்க வேண்டும் ஒரு புறம். இன்னொரு புறம், அப்படிப்பட்ட பேருந்துகளை இயக்குவதற்கான பராமரிக்கின்ற பணியாளர்கள் நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் இருக்கிறவர்கள் டீசல் மெக்கானிக்கல். அதிக விலை கொண்ட அந்த பேருந்தில் ஒரு சின்ன தவறு என்றாலும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். அதனால்தான் பேருந்து தயாரிப்பாளர்களே அவர்களுடைய நிறுவனத்தின் மூலம் இயக்குவதற்கு டெண்டர் விடப்பட்டு வெளிப்படையான முறையில் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அரசியல் காரணங்களால் இப்படி பேசுகிறார்.